எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இது என்னோட முதல் லாங் வீடியோ. எனக்கு எப்போதும் கதை கேட்குறது, அதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட கதைகள் கேட்குறது, அதை சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிற கதைகளை என்னோடய பசங்களும் ரொம்பவே விரும்பி கேட்பாங்க. டெய்லியுமே ஒரு கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. சரி, இதையே நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த சேனலே ஆரம்பித்தது. எந்த வேலை நம்ம தொடங்கினாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு தான். கல்யாணம், காது குத்து, வீட்டில் ஒரு விரதமாக இருக்கட்டும், ஒரு பூஜையாக இருக்கட்டும், முதல்ல விநாயகர் வழிபாடு, அதுக்கப்புறம்தான் நம்மளோட மற்ற பூஜை எல்லாமே. அதுபோல் நம்ம வீடியோலையும் இன்றைக்கி விநாயகர் தகவல் தான். கைலாயத்தில் விநாயகர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு முறை விளையாடிட்டுருக்கிறாரு. இதை சந்திரன் பார்க்குறாரு. விநாயகரோட உருவம் தோற்றம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த உருவத்தோட அவர் விளையாடிட்டுருக்கிறத பார்க்குறதுக்கு சந்திரனுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருந்திருக்கு. அவர் சிரிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இதை பார்த்த விநாயகர் ஒருத்தங்களோட உருவத்தை பார்த்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, இதை நம்ம சந்திரனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அழகே உன்னோட ஒளி தான், உன்னோட ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. அதில் இருந்து சந்திரனோட அழகு, அந்த ஒளி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை யார்கிட்ட போனால் நம்மளோட இந்த சாபம் நீங்கும் அப்படின்னு சந்திரனும் தேடி அலைகிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே புரியுது, சாபம் கொடுத்தவங்களால தான் இந்த சாபம் நீங்க பெறும் அப்படின்னு. அதுக்கப்புறமா விநாயகர்கிட்டயே வந்து அவரோட சங்கடங்களை சொல்லி தீர்த்துக்கிட்ட விநாயகர் அவருக்கு அருள் செஞ்ச அந்த நாள் தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். சரி, இப்போது விநாயகரை நாம் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றிட்டு முதல் வழிபாடு விநாயகருக்கு தான் இல்லையா? அப்போது தீபம் ஏற்றி முடித்த உடனே நம்ம மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், சத்தமாகவும் சொல்லலாம். ஒரு 4 வரியில் விநாயகருக்கான மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கலாம். சரி, பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு இந்த 4 லைனை மனசார விநாயகருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பூஜைகளை தொடரலாம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய மந்திரங்களில் இதுவும் ஒன்று. ரொம்பவே எளிமையான ஒரு 4 லைன் தானே. இதை அழகாக எல்லா குழந்தைங்களுமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. கண்டிப்பாக ஒன்று சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும்போது குழந்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் போய் கண்ணை மூடி 1 நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க இல்லையா?